பட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஏன் இந்த 10 நாள் விட்டுட்டு இப்ப இந்த நேரத்தை பண்றாங்கன்னா அதுதான் தப்பு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் நடந்து கொண்டிருக்காரு. அரசியல் இந்த எலெக்ஷன் அப்ப தப்பு செய்யறதா எல்லாருமே ஊழல் பண்றாங்க, பணம் கொடுக்குறாங்க, எல்லாருமே தெரியுது. தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பிஜேபிக்காக பணம் எடுத்துட்டு போறாரு கேரளாக்கு, இஸ் கேரிங் த மணி. அப்ப வந்து அவங்க முதலே அந்த கார்டு நம்பர் சொல்லிடுறாங்களாமா. அப்ப அந்த கார்டு நம்பர் சொல்லிட்டானா அந்த நம்பர் நிறுத்துறது இல்லை. இந்த பணம் எல்லாம் பிடிக்கிறது எல்லாமே ஒரு டிராமா தான். சீட் ஷேரிங்ல நல்ல ஒரு அடி கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. அவங்க என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, 60 சீட் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு 27 சீட் காங்கிரஸை விட ஒரு சீட் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆகையில அது வந்துட்டு அதை பொறுத்தவரையும் நான் ஈபிஎஸ பாராட்டுறேன். ஆகையில அது அங்கேயே பிஜேபியோட இது ஒரு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. இளைஞர் எல்லாரும் பின்னாலே நீ கண்டிப்பா ஜெயிப்பனா, நீ எந்த தொகுதியிலையும் போய் நிக்கலாம். நீ வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர்ல தான் நிக்கணும், இல்லாட்டி ஒரு சிங்கநல்லூர்ல தான் நிக்கணும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நீ எந்த தொகுதியிலையும் போய் நின்று உன்னோட தனி செல்வாக்க காட்டு. அந்த இது செய்யறதுக்கு தைரியம் இல்லை. பிஜேபியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல மெனி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து ஊழல் கேஸ் வச்சிருக்கவன் தான். அதிமுக ஆர் திமுக இவங்களை வந்து ஜெயிச்சு வந்த அப்புறம் மிரட்டி விலைக்கு வாங்கலாம்னா அவங்களோட பிளான். அவனே சொன்னா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லி, அதே அமித்ஷா வந்து ஜெயலலிதா சேர்த்து இவங்க ஏதோ கொஞ்சம் இதானப்ப என்ன சொன்னா, அதிமுக தான் ஊழல் கட்சி, ஜெயலலிதா ஊழல் சொன்னாங்க. அப்ப அண்ணாமலை படிச்ச முட்டாளா இல்ல படிச்ச அரக்கண்ணா? அறிவிங்க உனக்கு எல்லாம் இப்படி பேசுறதுக்கு. நீ நன்றி கட்டியா நடந்துக்கிட்ட, உனக்கு நன்றி கட்டியா இந்த இபிஎஸ் நடந்துட்டான். அப்ப வந்து நீ எப்பேற்பட்டவனை தேர்ந்தெடுத்துட்ட, நீ ஒரு அயோக்கியனை தெரிஞ்ச, நீயே ஒரு அயோக்கி. இந்த பொம்பளோட பெரிய யோகிய சிகாமணி இல்ல, இதுவும் நாட்டை கொள்ளாடிச்சுதான் இது வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. இபிஎஸ் நன்றி கெட்டவன் தான் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா சசிகலாவும் நன்றி கெட்ட பொம்பளை தான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அட்வொகேட் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். தேர்தல் நெருங்க பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் மாற்றி அமைக்கப்பட்டார். இப்போ சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் மாத்திருக்காங்க. இவர் வந்து திமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறாரு. அதனால எதிர்கட்சிகள் முறையிட்டதால தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க. இது இந்த நடவடிக்கை பத்தீங்கன்னா யாருக்கு ஃபேவரா நடந்துட்டு வருதா நீங்க பாக்குறீங்க மேடம்? இது ஜெனரலா எப்பவுமே எலெக்ஷன்ஸ் அப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாற்றல் கொண்டு வருவாங்க. இந்த என்ன ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் மாத்துறது, இந்த மெயின் யாரெல்லாம் ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க சொல்லிட்டு இந்த மாற்றங்கள் இருக்கிறது தான். இது ஒண்ணும் இன்னைக்கு அதிசயமா நடக்கல. பட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஏன் இந்த 10 நாள் விட்டுட்டு இப்ப இந்த நேரத்துல பண்றாங்கன்னா அதுதான் தப்பு. வந்து பண்றது சேஞ்சஸ் வந்து தே கேன் டூ, அனௌன்ஸ் பண்ண உடனே தே கேன் பிரிங் அபவுட் த சேஞ்சஸ். பிகாஸ் இது இன்னைக்கு புதுசா இல்ல, காலங்காலமாவே எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். So the officers are under the control of the Election Commission of India. இப்ப நடுவுல மாற்றுறது தான் கொஞ்சம் இது தேவையில்லாததா இருக்குது. அவங்க மேபி அவங்க என்ன இப்ப பார்ஷியலா இல்ல பாரபட்சமா நடந்து இருக்கலாம், அதுக்காக யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதால இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். பட் நான் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபிக்கு சாதகமா தான் எல்லா ஸ்டேட்லயும் நடந்து கொண்டு வருவாங்க. இது வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் வந்து பெரிய கிளர்ச்சியோ இல்லாட்டி ஒரு மக்கள் இது ஒரு ரெவல்யூஷன் வந்தாதான் இந்த மாற்றங்கள் வரும். இல்லாட்டி அது மட்டும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கும். இது வந்து யாரும் ஒரு தனி மனிதன் தொட்டி கேட்டு என்ன மாற்றம் வரும்னா வராது. இப்ப நீங்க இன்னைக்கே பார்த்துருக்கலாம், ஒரு லேடி வந்து எலெக்ஷனுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண போகும்போது அவங்களோட இது இல்ல, சுப்ரீம் கோர்ட். ஓகே, அப்போ வந்துட்டு அந்த பெண்மணி வந்து எஸ்ஐஆரும் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இல்லாட்டி ஹை கோர்ட் எங்க இந்த கேஸ் போதும்
அவங்க எவ்வளவு சாதகமா நியாயத்துக்கு இது வேலை செய்யறாங்க இல்ல. எல்லாருமே முக்காவாசி 90% ஆஃப் த சிஸ்டம் வந்து இட்ஸ் ஃபெயிலியர். இந்த மாற்றங்கள் மக்கள் மத்தியில தான் வரும். சொல்லுங்க. இந்த நடவடிக்கையினால் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஃபேவரான அதிகாரிகள் இங்க வராங்க அப்படின்றது திமுகவோட ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு. இந்த குறிப்பா தமிழ்நாட்டு தேர்தலில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, முறைகேடுகள் எப்பவும் நடக்கும். நாட் தட் டிஎம்கே பெரிய யோகிய சிகாமணிகள் இல்லாட்டி அண்ணா திமுக பெரிய யோகியமான கட்சின்னு சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஊழல் அரசியல் இந்த எலெக்ஷன் அப்ப தப்பு செய்யறது தான். எல்லாருமே ஊழல் பண்றாங்க, பணம் கொடுக்குறாங்க, எல்லாருமே தெரியுது. இப்ப நானே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பிஜேபிக்காக பணம் எடுத்துட்டு போறாரு கேரளாக்கு. இஸ் கேரிங் த மணி. ஓகே, அதுக்கு என்ன பேர் சொல்வீங்களோ தெரியாது. அப்ப வந்து அவங்க முதலே அந்த கார்டு நம்பர் சொல்லிடுறாங்களாமா. அப்ப அந்த கார்டு நம்பர் சொல்லிட்டானா அந்த நம்பர் நிறுத்துறது இல்லை. அப்ப வந்து எப்பேற்பட்ட அயோக்கியங்க. இப்ப மக்கள் பாமர மக்கள் இப்ப இன்னைக்கு காலையில கூட நான் இப்போ வர்றதுக்கு முன்னால இன்டர்வியூக்கு முன்னால ரோட்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த செக்கிங் வராங்க, ஓபன் பண்ண சொல்றாங்க. அப்ப யார் இது பண்றாங்க? பாமர மக்கள் தான் இந்த அவதிக்கெல்லாம் உட்படுறாங்க. தவிர்த்து எல்லா கட்சிக்கும் ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது, அவங்களோட காசு எல்லாம் விட்டுடுறாங்க. இந்த பணம் எல்லாம் பிடிக்கிறது எல்லாமே ஒரு டிராமா தான். மோடி அமித்ஷா இது முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஃபைனலைஸ்ட் ஆகிறதுக்கு முன்பும் சரி, அது ஆனதுக்கு அப்புறமும் அந்த கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிற வரைக்கும் இங்க மாநாட்டுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க, பரப்புரையில ஈடுபட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே இன்னும் கலந்துக்கலையே மேடம், என்ன காரணமா இருக்கும்? அவங்களுக்கு வந்துங்க டோட்டல் ஃபெயிலியர். அந்த ஒரே ஒரு விதத்தை எனக்கு வந்து இபிஎஸ் அறவே பிடிக்காது. ஓகே, பட் வந்து ஒரே ஒரு இது அந்த ஆள் உருப்படியா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சீட் ஷேரிங்ல நல்ல ஒரு அடி கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. அவங்க என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? 60 சீட் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு 27 சீட் காங்கிரஸை விட ஒரு சீட் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. சோ ஆகையில அது வந்துட்டு அதை பொறுத்தவரையிலும் நான் இபிஎஸ் பாராட்டுறேன். ஆகையில அது அங்கேயே பிஜேபியோட இது ஒரு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. ஆமா, அண்ணாமலைக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது ஒரு கொக்கரிப்பு. பிளஸ் அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லி இப்ப வந்து இந்த தமிழிசை அவங்களுக்கு வந்து இவ்வளவு பதவி இருந்துச்சு, செத்தி போய் இந்த ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல நிக்குமானா அவங்கவுங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கணும், நம்ம போய் நின்னா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கணும். பேராசை ரொம்ப இருக்கக்கூடாது, பதவி பேராசை. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு முதல்ல அந்த ஆள் என்ன அவனுக்கு நல்லவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களோட இதே ஏதோ சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அக்டோபர்லயே அண்ணா வந்து அமித்ஷாவோட இது அந்த ஆள் நடத்திட்டு நீ இந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சாலோ இல்ல என்ன பண்ணினா உனக்கு முடிச்சு தள்ளிடுவான்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அப்படி வந்து இந்த ஆச்சுமா இப்ப கதை விட்டாரு, எனக்கு சீட் கேட்டு நான் வந்து நிக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் சொல்றான், ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க எனக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்படி நீ அவ்வளவு ஒரு செல்வாக்கு இருக்கிற ஆளா இருந்தா, அதாவது அப்படி இளைஞர் எல்லாரும் பின்னாலே நீ கண்டிப்பா ஜெயிப்பனா நீ எந்த தொகுதியிலையும் போய் நிக்கலாம். நீ வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர்ல தான் நிக்கணும் இல்லாட்டி ஒரு சிங்கநல்லூர்ல தான் நிக்கணும்ட்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நீ எந்த தொகுதியிலயும் போய் நின்று உன்னோட தனி செல்வாக்க காட்டு. அந்த இது செய்யறதுக்கு தைரியம் இல்லை. அதுல நல்லா சும்மா கொக்கரிக்கிறதுக்கு தான் இந்த தலைவர்கள், சோ கால்ட் தலைவர்கள், இன்க்ளூடிங் விஜய் எல்லாமே பாருங்க. இந்த விஜய் கூட வந்துட்டு எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு காசு வருது இந்த எலெக்ஷனுக்கு? அதே மாதிரி அந்த வேட்பாளர்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றாங்களா? கிடையாது. எல்லா கட்சியுமே இந்த எலெக்ஷன் டைம் வந்து இந்த அரசியல்வாதிக்கு இது ஒரு பிசினஸ். இது வந்து அந்த சீட்டிங்ல போடுறது, அதுக்கப்புறம் வாபஸ் வாங்குது, அப்ப அந்த ஒரு கட்சி அங்க இருக்கிறவன் அவனுக்கு காசு கொடுக்குறது. This is everybody is watching. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. அகையில பிஜேபியில வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாடு இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். அவங்க தோக்க தான் போறாங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதான் எந்த மூஞ்சி இல்லாதவள் தான் அவங்க வருது இல்ல. இப்போ வந்து அவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து மம்தா பானர்ஜி வந்து அவங்க வந்து அங்க மொத்த சீட்டையும் அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அது பிஜேபிக்கு. அதே செல்வாக்கு தமிழ்நாட்டுல இருக்கான்னா கிடையாது. ஈவன் கேரளால கூட பிஜேபி ஒன்னும் அப்படி எல்லாம் பெருசா ஜெயிச்சுட்டெல்லாம் வரப்போறது இல்லைங்க. நீங்க யோசிக்கணும், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, எனி
சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பிஜேபி அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல. கர்நாடகால கொஞ்சம் இருந்தாங்க. இப்ப அங்கேயும் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில இருக்குது. அதுல பிஜேபியோட மோடஸ் ஆபரேண்டி என்னன்னா, அடுத்தவன் ஜெயிச்ச அப்புறம் அவனை விலைக்கு வாங்குறது அப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்தே சொன்னேன், பிஜேபியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல மொத்தம் மெனி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து ஊழல் கேஸ் வச்சிருக்கவன் தான். அண்ணா திமுக ஆர் திமுக இவங்களை வந்து ஜெயிச்சு வந்த அப்புறம் மிரட்டி விலைக்கு வாங்கலாம்னா அவங்களோட பிளான். அது வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். நடக்கும் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பாஜகவுக்கு சீட் ஷேரிங்ல ஒரு அடியை கொடுத்திருக்காரு எடப்பாடி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அண்ணாமலை வந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநில கட்சியாக அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ் தள்ளியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதனால தீய திங்கிறானா சோற திங்கிறானா? அவனே சொன்னா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லி. அதே அமித்ஷா வந்து ஜெயலலிதா சேர்த்து இவங்க ஏதோ கொஞ்சம் இதானப்ப என்ன சொன்னா, அதிமுக தான் ஊழல் கட்சி, ஜெயலலிதா ஊழல் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு என்ன, அப்ப அண்ணாமலை படிச்ச முட்டாளா இல்ல படிச்ச அரசனா? அறிவிங்க அவனுக்கு எல்லாம் இப்படி பேசுறதுக்கு. அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மனசாட்சியோட பேசுறாங்க. அதிமுகவும் ஊழல், திமுகவும் ஊழல். நான் வந்துட்டு ஊழலை பொறுத்தவரை எல்லாருமே ஒரே தான். ஈவன் டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே ஊழல் தான். ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக நல்ல கட்சினா என்ன எதுக்காண்டாலும் நீங்க ஆடிட்டு இருந்தா அவங்கள? அதுக்கு தானே உன்னை கழட்டி விட்டாங்க. உன்னை கழட்டி விட்டோடனே நீ இந்த கதை பேசுற அந்த கதை பேசுற, நீ ஃபர்ஸ்ட் சீட் வேணாம்னு சொன்னேன்னு சொல்ற ஒரு பக்கம் என்ன சொல்ற, என்னோட ஆதரவாளருக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தா தனிச்சு நின்று போடு, இண்டிபெண்டா போடு. நீ ஒரு ஆம்பளை தானே, எதுக்கு இப்படி அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அரசியல் தலைவர் பாஜக கட்சி தலைமைக்கு உட்பட்டு கூட அவர் இப்படி செயல்படலாம் இல்ல மேடம்? அதுங்க அந்த பிஜேபியில வந்துட்டு எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு இவங்க பின்னால போடுற ஒரு ஆளு, அவங்க பின்னால வந்து இது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்ப வந்துட்டு பிஜேபியால பண்ண முடியாதவாள் தானே வாயை மூடிட்டு இருக்கானுங்க. அதுக்குன்னு சொல்லி அவங்க இபிஎஸ் விட்டுற மாட்டாங்க. இந்த இபிஎஸ்க்கும் அறிவு இல்ல. நான் என்ன சொன்னேன், 2 பேர் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி முடிச்சே தள்ளும். ஒண்ணு வந்து அண்ணாமலை, ஒண்ணு வந்து இபிஎஸ். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த இபிஎஸ் அதிமுக கட்சி வேணும்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க, பிஜேபியோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இபிஎஸ் வில் பி டோட்டலி டிஃபரெண்ட். இதே இபிஎஸ் போன வருஷம் அசிங்கப்படுத்தினாங்க இல்ல அலையன்ஸ்க்கு முன்னால. அப்ப இவங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு பதவிக்காக எதையும் செய்வார்கள். அவங்களுக்குலாம் வெக்கம், மானம், சூடு, சொன்ன ஒண்ணும் மங்காண்ணி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்க வந்து பதவிக்காக எதையும் திம்பார்கள். அதுல இவங்களை பத்தி வீல் வெயிட் அண்ட் வாட்ச். டெஃபினெட்லி இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு ஊழல் நடந்தே தீரும். நடக்காம ஒண்ணும் கிடையாது. 10 பேர் காசு வாங்குறவனும் இருக்கான், 10 பேர் காசு கொடுக்கறவனும் இருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் டெஃபினெட்லி தேர் வில் பி ஹார்ஸ் ட்ரேடிங் இன் தமிழ்நாடு. அன்லெஸ் டிஎம்கே அப்சல்யூட் மெஜாரிட்டியா வந்துச்சுன்னா there won't be. இல்லாட்டி 50-50 வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் எப்படி நார்த்ல இந்த பிஜேபி போய் எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பாங்களோ அது நடந்தே தீரும். சொல்லுங்க. விஜய் காரைக்குடி பிரச்சாரத்துல டைம் தாண்டி வந்ததுனால அங்க பேசாமே போயிருக்காரு. இது வந்து யாருக்கு ஒரு ஃபேவரா அமையும் மேடம்? அங்க சீமான் அவர்களும் காரைக்குடியில போட்டிடுறாரு. அவருக்கு ஃபேவரா அமைய வாய்ப்பு இருக்கா, இல்ல காங்கிரஸும் அங்க போட்டியிடுது? காங்கிரஸ் சின்ன ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதையும் தவிர்க்கிறதுக்காக விஜய் இப்படி பண்ணிருக்காரா? எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை முட்டாள் பண்றாங்க. எல்லாரும் ஒரு ரூம்ல உட்காந்துன்னா எல்லாம் கையை போட்டுட்டு சிரிச்சுட்டு எல்லாம் ஒன்னாவே குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மக்களை உஸ்பேத்தி விடுவாங்க, இவன் ஊழல் இவன் ஊழல் சொல்லி. இட் குட் பி அ திங். மேபி அவன் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி காங்கிரஸ்க்கு ஆதரவா செஞ்சிருக்கலாம், இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. பட் எனிவே விஜய்க்கு என்னைக்குமே டிசிப்ளின் கிடையாது. ஒரு டைமுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடத்துறானா கிடையாது. அவனுக்கு வந்து திமிர் இருக்குது. பிராக்டிக்கலாவே விஜய்க்கு வந்து திமிர். தட் இஸ் தான் எப்ப போனாலும் எப்படி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஈஸிஐ கண்ட்ரோல் இருக்கிறதால அவன் வந்து அந்த டைமுக்கு மீறி போனானா பேச முடியாது. அந்த ஒரு இது நல்லதுதான். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவன் வேணும்ட்டே பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஆஸ் யூஷுவல் அவன் எப்பவும் லேட்டா போறதால தான் அதுவும் இருந்திருக்கலாம். நான் உயிரோட இருக்கும் வரை பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள்.
ஆனா அந்த கட்சி இப்ப வழிநடத்திட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வச்சுதான் இந்த தேர்தலை சந்திக்கிறாரு. சசிகலா அவர்கள் தனித்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. ஜெயலலிதாவோட ஆதரவு யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு மேடம்? ஜெயலலிதா ஆதரவு யாருக்குமே இருக்காதுங்க. நான் தான் சொல்றேன், ஜெயலலிதாவோட ஒரு இது அந்த ஆத்மா என்னோட பேசுறது உண்மையா இருந்தால் ஓகே, அந்த அம்மா என்ன சொல்லுது, இவனுங்க எல்லாத்தையும் அழிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் 100 தடவை சொல்லியாச்சு, நானும் அதை 100 தடவை சொல்லியாச்சு. ஆனா அதிமுக நான் சொன்னதுல இருந்து அழிவுலதான் போயிட்டு இருக்குது. கம்மியா தான் தோத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த தடவை டெஃபினட்டா அதிமுகவுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களோட நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பிஜேபி, தமிழ்நாட்டு மக்கள் ஜென்ரலாவே பிஜேபி, அந்த பிஜேபியில இருக்க கேண்டிடேட்ஸ் ஒட்டனாவது உருப்படியான கேண்டிடேட்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஈவன் இஃப் யூ சீன் ஆல் த அதர் பார்ட்டிஸ், எஸ்பெஷலி விஜயோடதுல கிடையாது, இந்த திமுகல எவன் சீட் கிடைக்கலையோ, அண்ணா திமுகல யாருக்கு சீட் கிடைக்கலையோ, இல்லாட்டி காங்கிரஸ்ல பிஜேபியில யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும் அங்க ஓடி இருக்காங்க. ஒரு 100 140 கேண்டிடேட்ஸ் அப்பேற்பட்ட கேண்டிடேட்ஸ் அங்க இருக்குது. இந்த விஜய் மட்டும் தன்னோட தொண்டர்களுக்கு எல்லாம் சீட்டும் கொடுத்துருக்காங்க இல்ல, அங்கேயும் சீட்ஸ் வித்திருக்காங்க. காங்கிரஸ்லயும் கோடியான அமௌண்ட்டுக்கு கேண்டிடேட்க்கு வித்திருக்காங்கன்னு ஒரு பெரிய அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. காங்கிரஸ்லயும் பிஜேபிலயும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இது வந்து அந்த பிரச்சனை பெருசா இல்லாத ஒரு கட்சி வந்து டிஎம்கேலயும் ஒரு சில அவங்களோட பழைய கேண்டிடேட்ஸ் ஒரு 4-5 கேண்டிடேட்ஸ் வந்து போடல. ஆகியால் அவங்க ஆதரவாளர்களும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பெரும்பாலும் மற்ற கட்சியில தான் இருக்கு. திமுக ஓரளவுக்கு அந்த டிசிப்ளின் இருக்கிறது. ஓகே, அவங்க தலைமைக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. பார்க்கலாம், we have to wait and watch. இன்னும் 12 நாள் இருக்குது இந்த எலெக்ஷனோட இதுக்கு. அதுக்குள்ள 1008 நடக்கலாம். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த எலெக்ஷன் தேவையா, இந்த எலெக்ஷன் நடக்க கூடாதுன்ட்டு. பட் நம்ம ஒருத்தருக்காக வந்து கடவுள் ஆன்சர் பண்ணுவதா நமக்கு தெரியாது. பட் என்ன பார்க்கலாம், வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா இந்த பொருளாதாரம் இவ்வளவு ஒரு நிலைமையில இன்னைக்கு ஒரு உலக போர் ஒரு பிரச்சனை இருக்கிற நேரத்துல, கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிற நேரத்துல இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் தேவையானா கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பாமர மக்கள் கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அகைன் we have to wait, நின்று பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சசிகலா அவர்கள் பிரச்சாரத்துல நாய்க்குட்டிக்கு ஒரு சின்ன பிஸ்கட் துண்டு போட்டா கூட நன்றியோட இங்கேதான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு நான் பெரிய பதவியே போட்டிருக்கேன், நன்றி இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லாம விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பிரச்சாரம் சூடு பிடிக்க எடப்பாடியை பற்றிய பல தகவல்களை சசிகலா வெளியே சொல்ல வாய்ப்பு இருக்குமா மேடம்? இப்பதான் சசிகலா புரிஞ்சுதா நாய்க்குட்டி நன்றி உள்ளது. இதை நான் 100 தடவை பேசியிருப்பேன். நன்றி உள்ள நன்றி கெட்ட நாயின்னு ஒண்ணு இல்ல. நன்றி கெட்ட நாயின்னு சொன்னா அது மனிதன். நீ எப்பேற்பட்டவனை நீ தேர்ந்தெடுத்த, நீ வந்து உன்னோட ஜெயலலிதா உன்னை நம்பினவங்களுக்கு நீ துரோகம் பண்ண. அப்ப நீ நன்றி கட்டியா நடந்துக்கிட்ட, உனக்கு நன்றி கட்டியா இந்த இபிஎஸ் நடந்துட்டான். அப்ப வந்து நீ எப்பேற்பட்டவனை தேர்ந்தெடுத்துட்ட, நீ ஒரு அயோக்கியனை தெரிஞ்ச, நீயே ஒரு அயோக்கி. இந்த பொம்பளை ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி இல்லைல்ல, இதையும் நாட்டை கொள்ளாடிச்சுதான் இது வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஜெயலலிதா மட்டும் கொள்ளாடிக்கல, இதுதான் கொள்ளாடிச்சது எல்லாமே இவங்க தான். அந்த மாதிரி ஆக்சுவலி இவங்களால பலிகடா இருக்குது. ஓகே, ஆனா அந்த அம்மா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அவங்களோட பிரச்சனை என்ன நம்மளுக்கு உள்ளார தெரியாது. ஓகேங்களா, இப்போ அவங்க இறந்து போயாச்சு. அதுல சசிகலா வந்து இன்னைக்கு இபிஎஸ் பத்தி பேசுறதுன்னா அந்த சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். தட் இஸ் இந்த பறவைகள் எல்லாமே ஒரே இது இறக்கை இருக்கிறதுனால ஒன்னா நீ ஒரு நன்றி கேட்டவா, உனக்கு கரெக்டா ஒரு நன்றி கேட்டவன் அமைஞ்சா நீ உன்னையே ஏமாத்தலாம். இபிஎஸ் நன்றி கேட்டவன் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சசிகலாவும் நன்றி கேட்ட பொங்கல் தான். அதான் மேடம், எடப்பாடியை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சசிகலாவுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியிட வாய்ப்பு இருக்குமா மேடம் இந்த பிரச்சாரத்துல? தெரியலையே, அந்தமா ஏன் இவ்வளவு நாள் வாய் மூடிட்டு இருந்துச்சு? முதலே வாய் திறந்துட்டு இருந்துச்சு. இந்த 5 வருஷத்துல இது திமுக ஆட்சி தானே, நீ வந்துச்சு எல்லாமே சொல்லிக்கலாம்ல. அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 கொலை பண்ணவனே நீ எப்படி தேர்ந்தெடுத்த ஒரு சிஎம்மா இருக்கிறதுக்கு? அப்ப உன் மாதிரி புத்திக்காரன் தானே நீ தேர்ந்தெடுத்திருக்க, நீ நல்லவங்களை தேர்ந்தெடுக்கல. இவ்வளவு பேச அந்த சசிகலா 90 91 நான் இருந்திருக்காட்டி இந்த கட்சி இல்ல. அண்ணா திமுக இந்த பிரச்சனை அது ஜெயலலிதாவுக்கு தெரியும், பரதேசிக்கு தெரியும், இன்க்ளூடிங் சைதை துரைசாமி. ஓகே, என்ன ஜெயலலிதா உயிரோடு இல்ல. அப்ப வந்து அவங்க மட்டும் என்ன நன்றி கேட்ட நன்றி உள்ள நடந்தாங்க இல்ல, கிடையாது இல்ல. அந்த பேசிக் மரியாதை கூட நம்மளுக்கு கொடுக்கல இல்ல. அப்ப இந்த இபிஎஸ் எல்லாம் யார் அவனா? அப்ப என்ன அவெல்லாம் ஒரு பரதேசி அந்த காலகட்டத்துல. அப்ப வந்து இன்னைக்கு அவன் சிஎம் ஆறானா, அப்ப அந்த நன்றி இருக்குதா அவங்களுக்கு எல்லாம்? இப்ப நான் வந்துட்டு இபிஎஸ் கிட்ட நான் ரெக்கம் இல்லை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்க, அது எனக்காக நான் கேட்கல.
நான் இந்த பல்வேறு எல்லாம் என்னோட தகுதிக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு தேர் ஆல் யூஸ்லெஸ். ஓகே, இந்த விஜய் சொன்ன பாரு நாட் வர்த் இட் பட் சசி ஜெயலலிதாவோட ஆத்மா எப்ப பார்த்தா என்ன கேட்கும், கீதா எனக்காக போய் பாரு, எனக்காக பாரு. அப்போ அவங்க எவனா ஒருத்தனாவது கூப்பிட்டு பேசினானுங்களா? நீ பேசு, நான் கெட்டவளோ நல்லவளோ நீ நான் பேசின அப்புறம் நீ தெரிஞ்சுக்கோ. ஆனா உனக்கு எவ்வளவு ஒரு அகங்காரம், இதே நீ செஞ்சிருக்கிய ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா செய்ய மாட்டேல்ல. அப்ப அந்த கட்சி அன்னைக்கு 91 உழைச்சதுன்னா யாரால? இந்த கீதா தான். அது செங்கோட்டையனுக்கு தெரியும், செங்கோட்டையன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அந்த ஆளை. ஓகே, சோ இந்த உண்மைகள் நிறைய பேர் வந்துட்டு அரசியலுக்காக எவ்வளவோ பேர் வந்து நல்லதும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. என்னன்னா அரசியல்வாதிகள் நன்றி கெட்ட நாய்கள். 98% ஆஃப் அரசியல்வாதிகள் நன்றி கெட்டவனுங்க. இதெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் காலம் பதில் சொல்லும், இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். பிரதமர் மோடி அவர்கள் பாஜக ஏஜென்ட்டுகளை, அதாவது பூத் ஏஜென்ட்டுகளை கான்பரன்ஸ் மூலியமா சந்திக்க போறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அந்த கான்பரன்ஸ்ல பாஜக செஞ்ச நலத்திட்டங்கள் மூலியமா சாதனைகள்லாம் மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்றத கான்பரன்ஸ்ல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாஜகவோட வீகம் தமிழ்நாட்டு தேர்தல் காலத்துக்கு கை கொடுக்குமா மேடம்? யூகம் வீகம் இதெல்லாம் வந்துட்டு யார் செய்யணும்? இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு வீடியோ கான்பரன்ஸ் இந்த மாதிரி இது வேலையா பிரைம் மினிஸ்டருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கு 1008 வேலை இருக்குது. நாட்டை வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேஸ் பிரச்சனை இருக்குது, பெட்ரோல் இது பொருளாதார பிரச்சனை இருக்குது. அது பெருசா அந்த ஆளுக்கு தெரியல. இப்ப இந்த எலெக்ஷன் வந்து இவரு போத் ஏஜென்ட்ஸை பார்த்து பேசாட்டி அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களா, இல்ல அந்த கட்சி தான் செத்து போயிடுமா? இதை விட ஒரு கேவலம் அசிங்கம் ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு இறங்கல. இந்த ஆள் வந்து கவுன்சில் எலெக்ஷனுக்கே ஓடினாரு அந்த இதுல தெலுங்கானால, நீங்க எல்லாரும் பாத்தீங்க. அப்ப இந்த அளவுக்கு கீழ்த்தரமா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் நடந்துட்டது இல்லை. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து நான் நேரு காலத்துல நான் பார்த்திருக்கேன் நேரு as a பிரைம் மினிஸ்டர். நாட் தட் ஐ லைக் நேரு, பட் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் நடந்ததும் இல்லை. பொறுப்பற்ற நீ ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த பிரைம் மினிஸ்டர். அதனால ஐம் சாரி, நான் வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டரோட ஃபேனும் கிடையாது. தப்புன்னா தப்பு தான் சொல்லுவேன், ரைட் என்ன பண்ணா ரைட்டுன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். விஜய்க்கு பொலிட்டிக்கல் அட்வைசர் ஈஷா ஜக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடகி சுசித்ரா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க மேடம்? நேத்து நானும் பார்த்தேன் அந்த காணொலி. இப்ப வந்துட்டு விஜயோட அப்பா அம்மாவை வந்து அந்த ஆசிரமத்தை போய் அங்க விட்டுட்டு ஜகி வாசுதேவ் தான் பொலிட்டிக்கல் அட்வைசர்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டுது. அது உண்மையா இருந்தா அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஜகி வாசுதேவ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்படி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அமெரிக்கால வருதோ அதே கேரக்டர் தான் அவன். அப்ப இந்த மாதிரி அயோக்கியங்கள்லாம் இவனுக்கு அட்வைசர் இருந்தா இந்த விஜயோட மனப்பான்மை எப்படி இருக்கும்? அவனே ஒரு சைக்கோ. இந்த சைக்கோக்கு அந்த ஒரு சைக்கோ அட்வைஸ் கொடுத்தா இந்த நாடு எப்படி உருப்படும்? இதுதான் என்னோட வருத்தம் எல்லாம். அதனால நான் இந்த காணொலி மூலியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுறேன். யோசிச்சு சிந்திச்சு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். இல்லாட்டி நோட்டாக்கு உங்க ஓட்டை போடுங்க. ஏன்னா அந்த புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா இந்த அயோக்கியங்களை தேர்ந்தெடுக்கிறதால நீங்களும் அந்த பாவத்துல நீங்க பங்கெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட எண்ணம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு மிக்க நன்றி மேடம். நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.